அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் 3 மணிக்கு எழுவது, தூங்குற எண்ணியும் எழுப்பி விடுவது, பிறகு 5 மணிக்கு சாப்பாடு கேட்பது, திண்டுபிட்டு படுத்து தூங்குவது. நான் டியூட்டியை முடிச்சுட்டு வந்த உடனே என்கிட்ட வந்து சண்டை வளர்க்குறது. இப்போ சாப்பிட்லான்ட்டு நாம் வந்தால் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல படுத்துக்கிட்டு தூங்குறது. ஒன்றை தான் சொல்கிறேன், ஏண்டா இதுதான் உன்னுடைய பொழப்பு. ஆனால் நீ இங்கே இருக்கிறது எனக்கு ஆரோக்கியம். உன்ட்ட தான் பேசுகிறேன், காலை விழுதா பாருங்கள். எனக்கு நானும் தூங்குறான், பப்பரக்கானு தூங்குவான், சமயத்தில் செத்தா மாதிரி கிடப்பான். செத்துக்கிட்டு போயிட்டானு போய் கையை வச்சா டமால்னு எந்திரிப்பான். இப்போ பாருங்களேன், அடப்பாவி, நான் அவ்வளோ அசந்து தூங்குறான் தொட்டா கூட. மாஷா அல்லா மாஷா அல்லா, நல்ல தூக்க மாட்டிருக்கு பிள்ளைக்கு. தூங்கு தூங்கு தூங்கு, மாஷா அல்லா, தூங்கு தூங்கு தூங்கு. நல்ல தூக்கமா? அதே வாழை ஆட்டி காட்டுறான் பாருங்க. நான் தூங்குறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதாங்கிறான். வாழை தடவணுன்னு. பார்த்தீங்களா, நான் உசுரோட தண்டா இருக்கேன், தூட்டி போய் புதைச்சிடாதரா அப்படின்னு வாழை ஆட்டி காட்டுறான். ஏஞ்சிட்டான் ஏஞ்சிட்டான். உட்காம்சே, கை குடுறா ஜெய், கை குடுறா. போடா வெண்ண, தூங்கிட்டு இருக்க வந்து கை கொடு மயிர் கொடுண்டு அப்படின்னு திட்டுறான். அப்படி தான்டா. அதாவதுங்க, பூனை வளர்ப்பதனால் ஏற்படும் நன்மைகள். பூனையினால் முசீபத்து வீட்டுக்கு வராது. மலக்குமார்கள் இருப்பாங்க. எனக்கு கத்தாரில் அபூ ஹுரைரான்னு என் கஃபீல் பேர் வச்சார். ஆல்ரெடி இந்த கஃபீல் என்ன அப்படி தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன், போகிற போக பார்த்தா. ஏன்னா அங்கே 4 பூனை வச்சுருந்தேன் கத்தாரில். ஆனால் இங்கே ஒரு பெரிய பூனையை தூக்கிட்டு வந்து வச்சுருந்தேன், ஏற்றி விட்டு பூனையை. அது குட்டி போடுற மாதிரி இருந்ததுனால விரட்டி விட்டேன். ஏன்னா என் கஃபீல் அதை பார்த்துட்டு, இந்த இடத்துல ஒரே கவ்வல் அடிக்குது, மூத்திர கவ்வல் அடிக்குது, பூனைலாம் வச்சுக்காத, பிள்ளைங்க விளாட்ற இடம் அப்படின்ட்டாரு. அவருக்கு தெரியலையாட்டிருக்கு பூனையை பற்றி. ஆனால் அவர் பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி காலைல கூட ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தார், பூனை நல்லது அப்படின்ட்டு. அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ். ஏன்னா அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர் அவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப விருப்பமானவர். அவருக்கு பேர் அபூ ஹுரைரா. ஏன் தெரியுமா? பூனைகளின் தந்தை. அபு என்றால் அப்பா, ஹுரைரா என்றால் குட்டி ஆண் பூனை என்று பொருள். இவரும் ஆண் தான். காட்டுறா, நீ ஆம்பளை பிள்ளை தானே? இடி பார்க்குறேன் இதுங்களா, கொட்டை இருக்குது பாருங்க. ஆம்பளை பிள்ளை தான் அவன். தடிப்பல பள்ளியாசலில் கிடந்தாங்க. 2 நாளாக கத்திக்கிட்டு கிடந்தான். யாரும் சாப்பாடும் வைக்கல. ஆனால் காட்டுக்குள்ளே இருந்ததுனால என்னால் பிடிக்க முடியல. ஆனால் பிடிக்க கை விடும்போது கடித்தான், வந்து அடித்தான். சின்னக்கோன்னு குட்டி எவனோ கொண்டு வந்து போட்டு போயிட்டான். அப்புறம் 3ஆம் நாள் போகும்போது அங்கே தண்ணியில் வந்து அப்படியே நாக்கை தொங்க போட்டுட்டு படுத்து கிடந்தான். பாம்பு வந்துச்சா போய் அப்போ தான் தூக்குனேன். ஒரு கடி கடித்தான். அப்புறம் தலையை தடவி கொடுத்தோன்னே கம்முன்னு இருந்தான். மூஞ்சை பார்த்து கத்துறான், ஆனால் சவுண்டு வரல. அந்த அளவுக்கு வயிற்றில் ஒன்றும் இல்லை. 2 நாள் பட்டினி கிடந்தா என்ன பண்ணும் பிள்ளை? அப்படியே வயிற்றில் வச்சு அணைச்சி அப்படியே தூக்கிட்டு வந்தேன். பாலை காய்ச்சி கொடுத்தேன். டொப்புன்னு குடித்தான். குடிச்சிட்டு தூங்கினான். அப்புறம் மக்கியா நாள் தலைவரை குளிப்பாட்டி சூப்பராக தம்மாந்தோண்டு தான் இருந்துச்சு. இந்த சைஸுக்கு தான் இருந்தான், இல்லை பாதி சைஸ் தான் இருந்தான் தம்மாந்தோண்டு. இப்போ பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டான். என்ன உன்னை பற்றி பேசுனா உரும்புவியா? தூங்குடி சொல்லலாம். ஜூ 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 தூங்கு. எங்கே கொரட்டை சத்தத்தை காணோம்? குர்ன்னு விடு. எங்கே விடு கொரட்டை சத்தத்தை விடு. என்னடா இது, கொரட்டை விட மாட்டேங்கண்ணா. செம்ம தூக்கங்க. கபூரில் கேள்வி கணக்கு கேட்ட உடனே சரியாக ஆன்சர் சொல்லிட்டா சொர்க்கத்தை காட்டுவாங்க. சொர்க்கத்தை பார்த்தோன்னே ஒரு சொர்க்கம், நமக்கு சொர்க்கம் தாண்டு உள்ளே போக பார்ப்பாரு. உன்னை கூட்டு வச்சு, உனக்கு சொர்க்கம்தான், ஆனால் அந்த நாள் வர வரைக்கும் புது மாப்பிள்ளை போல் உறங்குன்றுவாங்க. எப்படி புது மாப்பிள்ளை போல் உறங்குவாயாக? ஏன்னா புது மாப்பிள்ளை உறங்கினார்னா அவர் எழுப்ப முடியாது. என்ன, அது மனைவியோட இரவு ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு காலைல டிஃபன் கொடுப்பாங்க. முறையான அந்த சிம்பிள் சாப்பாடை டிஃபனை சாப்பிட்டு படுத்தாருன்னு வைங்களேன், நைட்டு விடிய தூங்குவார். நைட்டு இல்லை, நைட்டு வரைக்கும் தூங்குவார். தின்னுபிட்டு அப்புறம் மதியானம் பிடிச்சி எழுப்புவாங்க. போய் எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டார். ஏன்னா அந்த இல்லறத்தில் ஈடுபட்ட ஒரு மன மகிழ்ச்சி, மன நிறைவு,
மன நிம்மதியோடு அவருடைய தூக்கம் இருக்கும். போய் கதவை தட்டினாலும் சரி, ஆளை பிடிச்சி தட்டினாலும் சரி, தண்ணி கிண்ணி ஊற்றினா தான் எந்திரிப்பார். கூப்பிட்டு கற்றுனீங்கன்னா சத்தமே கேட்காது, போன மாதிரி படுத்து தூங்குவார். அந்த மாதிரியான தூக்கம் உங்களுக்கு கபரில் வழங்கப்படும். புது மாப்பிள்ளை போல் உறங்குவாக என்று. அந்த மாதிரி இந்த படுவா தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் அப்பப்போ வாலாட்டுறான், கண்ணை சிமிட்டுறான். என்ன சொல்கிறான்னா, ஏன்டா தூங்கிட்டு இருக்கிறேன்னே, என் முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிய அருகட்டப்பில், வேலை இருந்தால் போய் பாடுறா அப்படிங்கிறான். அப்படி தான்டா புக்காம்ஸ். நான் போட்டான், நான் போகிறேன், பாய் பாய். சரி சலாம் சொல்லு, நான் போயிட்டு வரேன். கை கொடு, நான் போகிறேன். கை கொடுங்க, கை கொடுங்க. போடா வெண்ணப்பால தூங்கிட்டு இருக்கேன், கை கொடு, பயிர் கொடுக்குறான். அது கண்ணை மூடி மூடி திறக்கிறான் பாருங்க. என்னம்மா செல்லக்குட்டியே? சரி நான் பேங்க் போய்ட்டு வரவா? போய்ட்டு பணம் அனுப்பி விட்டு வரேன். நான் அப்துல்லா வர 2000 ரூபா பணம் கேட்டிருக்காரு. வீட்டுக்கு பணம் அனுப்புனா தான் அங்கேருந்து ஜிபே பண்ணுவாங்க. பாய் பாய். ஏஞ்சிட்டா. சாப்பிட்றியா? இன்றைக்கி மட்டன் தான் வந்திருக்கு, சாப்பிடுமா? மிச்சம் கொடுங்க புக்காம்ஸ். மிச்சம் கொடுத்தோன்னே ஏஞ்சிட்டா. இங்கே உட்காந்தா நான் எப்போ உட்காந்து சாப்பிடுவேன்? அங்கே போட அவன் இடத்துக்கு. ஓ இது இங்கே தானே தூங்குவேன். அங்கே தூங்கு, தூங்க இங்கே. படு படு, அப்படி தூங்கு, அப்படி தூங்கு. படுற. அப்படி தூங்கு. அங்கே தூங்கணும். அதை விட்டு இங்கே நான் உட்கார இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தால் நான் என்ன செய்வேன்? சரி தூங்குங்க. ஜூ 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 தூங்கு 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 சொல்லலாம், தூங்கு. ஜூ 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 தூங்கு தூங்கு. தூங்குறியா இல்லையா? கண்ணை முடுறா, தூங்குடா. உன்னை எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இருடா வரேன். கொப்ப மோனே, இப்போ தூங்குவ பாரு நீனு. அப்படியே போத்தி விட்றேன், பேசாமல் தூங்கு. தலை கடிக்காதடா, தூங்குடா பேசாமல். தூங்கு தூங்கு. அப்படியே கடிச்சிட்டு தூங்கு. ஓகே தூங்கு. அப்படியே தூங்கு 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 தூங்கு. தூங்குறதுக்கு தான் கொடுத்தேன், விளாட கொடுக்கல. தூங்கு. அப்படியே தூங்கு. ஜூ ஜூ. என்ன கடிக்காத, கடிக்காதடா, கடிக்காதடா, கடிக்காதா கடிக்காதா கடிக்காதா. தூங்குடா, பேசாமல் தூங்குடா. கண்ணை முன்னே நான் போயிடுவேன், வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். அது சொன்ன ஒன்று தூங்கிட்டா பார்த்தீங்களா பையா?